வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிளாக்மேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, புல்லப்ஸ் எப்படி பிகினர்ஸ் வந்து கற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க வீடியோ பார்ப்போம். பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளோஸ் எப்படி பிடிச்சிக்கிட்டு தொங்குங்க. ஃபஸ்ட்டு தொங்குங்க, காலை ஸ்டிச் பண்ணி தொங்குங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து தொங்குங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 3 செட்டு பிகினர்ஸ் தொங்கும் போது உங்கள் கையில் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஸ்ட்ரென்த்து கிடச்சுன்னா உங்கள் பாடி வெயிட் வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஆகும். இது ஸ்டார்டிங் ஒரு 10 நாள், இந்த மாதிரி 3 நாள் தொங்குங்க. 3 செட்டு தொங்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லென்த் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு அது வந்து ஒரு 10 நாளைக்கு வந்து 1 மினிட் தொங்குங்க. அப்படியே தொங்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு வந்து கையில் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். உங்கள் பாடி நீங்கள் லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு 10 நாள் பார்த்தீங்கன்னா லாங் பிடிச்சிட்டு தொங்குங்க. தொங்கும்போது டெய்லியும் வந்து ஒரு 3 செட்டு தொங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் ஸ்ட்ரென்த்துன்னு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸில் பிடிச்சிட்டு இது 3 செட்டு ஒரு வந்து டெய்லியும் வந்து நீங்கள் தொங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்படி க்ளோஸில் பிடிச்சிட்டு இப்படி லிஃப்ட் பண்ணுங்க. லிஃப்ட் பண்ணி அதை வந்து கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதே மாதிரி லென்த் வச்சு லிஃப்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓரளவு இதாகிட்ட பிறகு க்ளோஸ் பிடிச்சிங்க. இப்படி க்ளோஸ் பிடிச்சிக்கிட்டு பாடி வச்சுக்கிட்டு இப்படி தூக்குங்க. இப்படி தூக்க முடியாது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில். சீட்டிங் புல்லப்ஸ் நிறைய வீடியோ போட்டுருப்பேன். பாடி லிஃப்ட் பண்ணி இப்படி தூக்குங்க. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாளாக ஸ்டெடியாக பர்ஃபெக்டாக போடணும். இப்படி ஸ்டெடியாக போடணும். இது க்ளோஸில் வச்சு போட்ட பிறகு அதுக்கப்புறம் லென்த்தை வச்சு பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட இருக்கும்போது அவங்கள வந்து ஹிப்பை பிடிச்சிக்கிட்டு லைட்டாக ஹெல்ப் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து புல்லப்ஸ் வந்து ஈஸியாக போட முடியும். பிகினர்ஸ் நீங்கள் வந்து இது லென்த் வச்சு நீங்கள் வந்து அடிக்கும்போது பின்னாடி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஹிப்பை பிடிச்சிட்டு சொல்லுங்கள். ஹிப்பை பிடிச்சிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ரெகுலராக பண்ண உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஆயிடும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் சீட்டிங் ப்ளஸ்ஸாக இது தப்பு இல்லை சார். காலை வச்சு இப்படி லிஃப்ட் பண்ணுங்க. இது ஒரு 30 கூட ஆட் பண்ணாரு. ஆனால் வந்து நாளாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் காலை வந்து நல்லா ஸ்டிச் பண்ணி இப்படி தூக்கி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முடியாத எதுவும் இல்லை, எல்லாருனாலும் முடியும். நீங்கள் வந்து ரெகுலராக வந்து டெய்லியும் நீங்கள் ஜிம்முக்கு வந்த பிறகு ஒரு 3 செட்டு வந்து இந்த மாதிரி ஒரு 5-6 தொங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து புல்லப்ஸ் வந்து ஈஸியாக வந்துடும். அதனால் இப்படி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்படி தொங்குங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து இப்படியே தொங்குங்க. இந்த மாதிரி ஒரு 3 செட்டு டெய்லியும் வந்தாலும் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு 10 நாளைக்கு இப்படி பண்ணணும். உங்களுக்கு கையில் ஸ்ட்ரென்த்து கிடச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் இப்படி லென்த்து பிடிச்சிட்டு கிட்டே பிடிச்சிட்டு இருங்க. இப்படி பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 1 மினிட் வந்து 3 செட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் லாங் வச்சு இப்படி பண்ணலாம். பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பின்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து உங்கள் பேக் இப்போ வந்து பிடிச்சி ஹெல்ப் பண்ண சொன்னீங்கன்னா அப்படியே போட ப்ராக்டிஸ் ஆகிடும். இதில் ஜிம்மில் வந்த பிறகு டெய்லியும் ஒரு 3 செட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புல்லப்ஸ் வந்து ஈஸியாக ஃப்ளூவெண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இருக்கிற இன்ஸ்டன்ட்டில் முடியாது எதுவும் இல்லை, உங்களால் பண்ண முடியும். ட்ரை டு டூ. பை.